வணக்கம் நேயர்களே. இது பிரபஞ்சம் பற்றிய செய்திகள் இன்று நாம் காண இருக்கிறோம். பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சத்தில என்னென்ன ஜீவராசிகள் வாழுது? அ அதில நம்ம என்ன மாதிரியான ஒரு ஜீவராசி? நமக்குள்ள என்ன மாதிரியான சக்திகள் நம்மள இயக்கிக்கிட்டு இருக்குது? நம்ம யாரோட தொடர்புல இருக்கிறோம்? விதின்னா என்ன? ஜாதகம்னா என்ன? ஜோதிடம்னா என்ன? இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அ நீளமான பதிவு நான் இதில பதிவு பண்ணியிருக்கேன். சரி, நம்ம முதல் கட்டமா பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்குவோம். பிரபஞ்சம்னா என்ன? பிற பஞ்சம். அதாவது அ எத பார்க்க முடியுதோ, கண்ணால எத பார்க்க முடியுதோ, காதால எத கேட்க முடியுதோ, எத வாயால பேச முடியுதோ, எத மூக்கால நுகர முடியுதோ, எது மெய்யால் உணர முடியுதோ, அதாவது இந்த உடம்பால உணர முடியுதோ, இதெல்லாம் வந்து பஞ்சம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல. இதுதான் பரனின் பஞ்சம். பரம் அப்படின்னா உயர்வானவர் அப்படின்னு அர்த்தம். பரமசிவம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? பரம்னா ஆதியானவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆதியானவரின் சக்தி நமக்கு எப்படி கிடைக்குது? அதாவது நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன பேசுறோமோ, அதுதான் நம்ம மனசு. இல்லையா? நம்மளோட நா நாலேட்ஜ், அதாவது டேட்டா அப்படிங்கிறது தான் நம்மளோட மனசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மனச வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்துறது? அத வந்து எப்படி தைரியமாக்குறது? பலப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். ஸோ நீங்க வந்து இந்த பஞ்சபூதங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாயிடும். உங்களோட மனத எப்படி தைரியப்படுத்துறதுன்னு. அதாவது மண்ணுல விளையக்கூடிய ஒரு பொருளு, காற்றுல விளையக்கூடியது, ஆகாய சக்தியில விளையக்கூடியது, நெருப்புல விளையக்கூடியது, நீர்ல விளையக்கூடியது. இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம பூமியில பஞ்சபூதங்களா இருக்கு. அதாவது இறைவனின் சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமா இருக்குதுங்க. எ இதுல வந்து மண் சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம மண்ணுல தான் வளர்றத சாப்பிட்றோம். சாப்பிட்டு தான் இந்த உடம்ப எடுத்துக்கிறோம். ஸோ ஃபிசிக்கலா இருக்கிற உடம்பு வந்து மண்ணுனால ஆனதுங்க. அடுத்தது நீர் சக்தி. நீர் சக்தியினால தான் ஒரு உயிர் வந்து ஜனிக்குது பூமியில. மண்ணு மட்டும் இருக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே விளைச்சல் இருக்கிறதில்ல. அது மாதிரி நீர் வந்து மண்ணுல படும்போது மட்டும் தான் அந்த இடத்துல புதுசா ஒரு செடியோ, மரமோ முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சபூதத்துல 2வது சக்தி வந்து நீர். அந்த சக்தி வந்து நமக்கு எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம உயிர் சக்தி உயிர்ப்போட இருக்குங்கிறது தான் விதி. அடுத்தது நெருப்பு சக்தி. நெருப்புல தான் நம்ம டெய்லி வேக வச்சு சாப்பிட்றோம். எல்லா உணவுக்கும் நெருப்பு தேவைப்படுது நமக்கு. நெருப்பு இருக்கும்போது தான் கண்கள்ல ஒளி பிறக்குது. அதாவது வெளிச்சம் இருக்கும்போது மட்டும் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிச்சமா தெரியும். ஸோ வெளிச்சம் நம்மகிட்ட இல்ல பட்சத்தில், நெருப்பு நம்ம உடம்புல இல்லாத பட்சத்தில் கண்களில் கோளாறு ஏற்படும். ஸோ கண் வந்து நெருப்பா இருக்குது. நம்ம உணவு நம்ம உடல்ல எரியக்கூடிய ஒவ்வொரு செல்லுலயுமே நெருப்பு தேவைப்படுது. அப்ப நெருப்பு பஞ்சபூதத்தில் நெருப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது காற்று. காற்று அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காத்து இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுமாரி நீங்க இழுக்கிற மூச்சு வந்து உங்க உடம்ப சுத்தி பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து உங்க பஞ்சபூதத்துக்கு காற்றும் ரொம்ப முக்கியம். அதுமாரி ஆகாயம். ஆகாயத்திலேருந்து தான் நமக்கு ஒளி கிடைக்குது. அதாவது அறிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆகாய சக்தியிலேருந்து தான் அந்த பூமியில வந்து செடி வளருது. என்னதான் தண்ணி இருந்தாலும், என்ன மண் இருந்தாலும், அந்த செடி உயிர் பெறணும் அப்படின்னா, ஆகாய சக்தி இருந்தா தான், சூரிய சக்தி இருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ வந்து இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச அறிவுகளா, பஞ்ச நிலங்களா நம்ம உடம்புல இருக்குது. இந்த இருக்கிற விஷயத்த நம்ம உணரணும்.
அதுக்கான உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கான பயிற்சிகளை செய்யணும். அதுக்கான ப்ராக்டிஸை செய்யணும். பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் வார்ம் அப் பண்ணுறது, சூடு பண்ணுறது. மூச்சு பயிற்சி அதிகமாக செய்யணும். அது மூச்சு கடவுளுக்கு, காற்று கடவுளை வந்து உடம்பை ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு. அடுத்தது அறிவு சம்மந்தமான விஷயங்களை நம்ம பேசினோம், அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த சந்ததியை வந்து வளர்க்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வளர்க்கணும். உங்களோட அறிவை வச்சு அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத அறிவு சக்கரம்னு சொல்லுவோம். ஸோ சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தா, ஆக்னா, நம்ம உடம்புக்கு மேலே இருக்கிறது வந்து சகஸ்காரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலாதாரத்தோட சக்தி தான் மண் சக்தியாக இருக்குது, அதை நம்ம உடம்பை பாதுகாத்துக்குது. நீர் சக்தி தான் உங்களோட இனப்பெருக்க மண்டலமாக இருக்குது, கருப்பை இருக்கக்கூடிய இடம். ஸோ குழந்தை வளரக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் தண்ணி நீர் வந்து சேருது. ஸோ அந்த சக்கரத்தை வந்து நீர் சக்கரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் வந்து நெருப்போடு தொடர்புடையது. அடுத்தது அநாகத சக்கரம், நெஞ்சுக்குழியில் இருக்கிறது, இதயத்துக்கிட்ட. காற்று தேவைப்பட்டுட்டே இருக்குது, லங்ஸ் அங்கே இருக்குது, இதயம் அங்கே இருக்குது, அந்த காற்று தேவைப்பட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து காற்று. அதுக்கு அடுத்தது தொண்டைக்குழியில் இருக்கிறது தான் வந்து விசுத்தி சக்கரம். இந்த இடத்துக்கு காற்று தேவைப்படுது. ஆக்ன சக்கரத்தில் இருக்கிறதுல தான் உங்களுக்கு ஆகாய சக்தி கிடைக்கிது. ஆகாய சக்தி தான் நம்மளோட நினைவுகள், எண்ணங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது. ஸோ இந்த பஞ்சபூத உடம்பில் பஞ்சபூத சக்கரங்களையும், 6 சக்கரங்களில் பஞ்சபூதங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ டேட்டா நான் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, அந்த பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல எப்படி எடுத்துக்கிறது, நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறது. அப்போ தான் வந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அதிகமாக நடக்கும். அதாவது நீங்கள் நினச்சதால் நடக்கணும், கேட்டது கிடைக்கணும், நினச்ச மாதிரி வாழணும். அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களை கழிச்சிட்டு நான் எப்படி இந்த வாழ்க்கையை புதுமையாக வாழ்கிறது அப்படின்னு வாழ்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துடலாம். அழகாக அறிவார்ந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்ந்துடலாம். இந்த பிரபஞ்ச அறிவியல், பிரபஞ்ச சக்தியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனு, இந்த மேனிஃபெஸ்டேஷனு இப்படிலாம் இன்றைக்கி மாடர்னாக சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே எழுதி வைக்கப்பட்ட ஓல்டஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தட்ஸ். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் லைஃப் வந்து ஃப்ரீயாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.